Hi students, நாம் இந்த வீடியோல RIT காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான். நாம இந்த வீடியோல இந்த காலேஜ் என்ன ரேங்கிங்ல இருக்கு, அப்புறம் இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கோச்சிங் எப்படி இருக்கு, அடுத்ததா பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு தராங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ் பத்தி ரிவ்யூஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதை சாத்தா RITன்னு சொல்லுவாங்க. சென்னையில தான் லொகேட் ஆயிருக்கு. அதாவது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அதுவுமே இவங்களோட குரூப் தான். இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா NBA-வால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் நீங்க கவுன்சிலிங் மூலியமா சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப கவுன்சிலிங் கோட் என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும். கவுன்சிலிங் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1432. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகேப்பா, ரேங்கிங் சொல்லிட்டு இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ரன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா BE-ல CSE இருக்கட்டும், இல்ல AML இருக்கட்டும், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமைனிங் கோர்சஸ் ஸ்கிரீன்ல வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த காலேஜோட கோச்சிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா PhD டாக்டரேட் முடிச்சவங்கள தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கோச்சிங்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி, ப்ராஜெக்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க, வேற எதுக்கு தரதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளப் இங்க நிறையவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளப்ஸ் மூலியமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். இந்த காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லாம எஜுகேஷன் சம்பந்தமாகவும் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவ்வளவு சொல்லிட்டேன். ரேங்கிங் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், கோர்சஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், கோச்சிங் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். பிளேஸ்மெண்ட் எப்படிப்பா இருக்கு? பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் அந்த காலேஜ் போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 97.5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு நல்ல பர்சன்டேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜ்ல நிறைய கம்பெனிஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கம்பெனிஸோட பேர் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜோஹோ, இன்ஃபோசிஸ், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், பிரேக்ஸ் இந்தியா, இந்த மாதிரி MNC கம்பெனிஸா இருக்கட்டும், கோர் கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இந்த காலேஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 8 lakhs இருந்து 10 lakhs per annum வரைக்கும் இந்த காலேஜ்ல சேலரி வர மாதிரி செலக்ட் ஆயிட முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த அளவுக்கு கோச்சிங் இருக்கும், இந்த அளவுக்கு ரேங்கிங் இருக்கும், இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், அதுக்கு எந்த காலேஜ் நல்லா இருக்கும், இல்லை என்ன கோர்ஸ் படித்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.